என்னோட ஐடியாவை இன்னொருத்தர் திருடி அதை அவரோட புக்ல எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதுக்காக நான் அவர் மேல ஒரு காப்பிரைட் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஸோ காப்பிரைட்னா என்ன? இப்போ காப்பிரைட்னா என்ன அப்படின்னா, காப்பிரைட்ன்ற ஒரு ரைட் வந்து ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் ஐடியாஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது. மாறாக ஒருத்தருடைய எக்ஸ்பிரஸ்ட் ஐடியாஸை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய ஒரு சட்டம். அது என்ன எக்ஸ்பிரஸ்ட் ஐடியாஸ் அப்படின்னா, உங்க மனசுல ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவுக்கு நீங்க ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் கொடுத்த பிறகு அந்த மெட்டீரியல் ஃபார்ம்ல இருக்க ஒரு ஐடியாவை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய ஒரு சட்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க மனசுல ஒரு ஸ்டோரி லைனை கற்பனை செய்து வைத்திருக்கிறீங்க, அதை நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து உங்களோட ஸ்டோரியை திருடி அவரோட புக்ல எழுதி பப்ளிஷ் பண்றாரு அப்படின்னா, இதுக்காக நீங்க அவர் மேல ஒரு காப்பிரைட் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. மாறாக நீங்க உங்க ஸ்டோரி லைனை ஒரு புக்ல எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அந்த புக்கை பார்த்து உங்க ஃப்ரெண்டு காப்பி பண்ணி அவரோட புக்ல எழுதியிருக்காரு, உங்களோட ஒப்புதல் இல்லாம எழுதியிருக்காருன்னா நீங்க இதுக்காக அவர் மேல காப்பிரைட் கேஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணலாம். ஸோ உங்களோட ஐடியா நீங்க புக்ல எழுதுறதுனால ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு ஐடியா, ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு ஐடியாவுக்கு காப்பிரைட் கண்டிப்பா ப்ரொடெக்ட் செய்யும். நீங்க இதே ஃப்ரெண்டு கிட்ட உங்க ஐடியாவை ஷேர் பண்ணும்போது நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ரெக்கார்டட் எவிடன்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் தான். ஸோ இந்த ரெக்கார்டட் எவிடன்ஸ் வந்து கண்டிப்பா காப்பிரைட் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்க யார்கிட்டயாவது ஒரு ஐடியாவை ஷேர் பண்றீங்கன்னா நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் வந்து மேண்டேட்ரியா? நீங்க ஒரு புக் பப்ளிஷ் பண்றீங்க, இது ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப அவசியமா அப்படின்னா அவசியம் கிடையாது. பட் நீங்க உங்களோட ஒர்க்கை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பின்னாடி உங்க ஒர்க்கை யாராவது காப்பி பண்ணி எழுதுனாங்கன்னா இப்போ நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா அந்த கேஸை வந்து ஈஸியா ப்ரொசீட் பண்ணி வின் பண்றதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மேண்டேட்ரி கிடையாது, பட் லிட்டிகேஷனுக்கு ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலிட் ப்ரூஃபா வேலை செய்யும். ஸோ இனிமேல்டாவது உங்க ஐடியாஸை தேவையில்லாம யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்றதா இருந்தா ப்ரொவைடட் நீங்க ஆல்ரெடி அதுக்கு ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் கொடுத்து வைங்க, அப்படி இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. தேங்க்யூ.